தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவுனுடைய சித்தத்தை குறித்து வேதத்தில் இருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் 5:30 என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் என்பதாக இங்கே சொல்லுகிறார். என்ன? பிதாவின் சித்தம் எப்படியாயிலும் நிறைவேற வேண்டும் என்று தேவகுமாரன் வந்து வாழ்ந்த நாட்களெல்லாம் அதையே செய்து, அதையே தேடி, அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்ததை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய சித்தத்தை நான் இங்கு தேடும்படி நான் வரல்ல, பிதாவுடைய சித்தத்தை நான் தேடும்படியாக, செய்யும்படியாக, நடத்தும்படியாகத்தான் நான் வந்தேன். நான் சுயமா ஒன்றும் செய்கிறது அல்ல என்பதாக இங்கே சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது பிதாவினுடைய பிரதான சித்தம். இந்த நாளும் அந்த பிதாவினுடைய பிரதான சித்தம் நடக்கத்தக்கதாக அதற்குரிய காரியங்களை நாங்கள் தேடுகிறோமா, அதற்குரிய காரியங்களை நாங்கள் செய்கிறோமா என்பதை தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் அங்கே தேவ சமூகத்திலே நிற்க முடியாது. பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் அங்கே நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நேற்றைய தினத்தில் இப்ப இயேசு சொல்லுகிறார், போஜனத்தை விட தேவனுடைய சித்தம் செய்வதே மேலாதது என்று சொன்ன இயேசு இந்த நாள் சொல்றார், பிதாவின் சித்தத்துக்குரிய காரியங்களை தேடி 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 அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதே என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாங்க, ஊழியம் செய்கிற நாங்க, அதையே தேவனுடைய சித்தத்தையே தேடி அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து, விட்டு கொடுத்து, இயேசுவை முன்னுக்கு வைத்து அவரை போல மாதிரியாக வாழத்தக்கதாக ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.